Hello friends, Assalamualaikum. Welcome to Salga's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான மீன் கிரேவி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். எல்லாரும் மீன் பொரியல் பண்ணிருப்பீங்க. மீன் வந்து கிரேவி பண்ணிருக்கவே மாட்டீங்க. மீன் குழம்பு பண்ணிருப்போம். சோ ரொம்ப முற்றிலுமே புதுமையான முறையில தான் இது ட்ரை பண்ணிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் ரெஸ்டாரன்ட்ல மட்டும் தான் செய்வாங்க. ஓகே வாங்க फ्रेंड्स, அதை நம்ம வீட்லயே செஞ்சிரலாம். ஒரு 1/2 கிலோ நான் வஞ்சர மீன் எடுத்து வச்சிருக்கோம். 1/2 கிலோ வஞ்சர மீனுக்கு கொஞ்சமா சால்ட், கொஞ்சமா மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நம்ம மீன் ஃப்ரை பண்ணுவோம்ல, அதுக்கு தேவையான மசாலா எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் மத்தி மீன் வாங்கி இது மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போ மீன் நமக்கு பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு தவாவை அடுப்பில் வச்சாச்சு. நமக்கு பொரிக்க தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு. ஆயில் வந்து அதிகமாக விட்டுறாதீங்க, ஏன்னா இந்த ஆயிலில் தான் மறுபடியும் நம்ம அதில் தொக்கு செய்ய போகிறோம். ஸோ அதனால் ஆயில் வந்து கொஞ்சம் லிமிட்டாகவே யூஸ் பண்ணிக்கோங்க, ஆயில் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வந்து எல்லா பக்கமும் திருப்பி நார்மலாக நமக்கு எப்படி ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அதே அளவுக்கு எல்லா மீன்களையுமே போட்டு நம்ம துண்டு துண்டாக இருக்கிற எல்லா மீன்களையும் போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். இதுக்கு முள்ளில்லாத மீன் தான் போடணுமான்னு கேட்டால் இல்லைங்க, எந்த மீன் வேணாலும் செய்யலாம். ஆனால் பக்குவம் கரெக்டாக செய்யணும், மீன் உடையாமல் எடுக்கணும். அதுதான் முக்கியமான இதில் ஸ்டெப்பு. இது மீனை வந்து நீங்கள் உடச்சி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நம்ம தொக்கு கிரேவி பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கும். இப்போ அதே பாத்திரத்தில் அதே ஆயிலில் கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா கிண்டி விட்டுறலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாதீங்க, லைட்டாக கீறி போட்டு விட்டுட்டு நீங்கள் அப்படியே போட்டு கிண்டி விட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு, அதை வந்து நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது. இதை வந்து நச்சு தான் போடணும், அதுவும் தோலோடு நச்சு போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம், இருந்தாலும் நமக்கு தொக்குக்காக தேவைப்படும் காரம். அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 தக்காளி பழத்தை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஒரு 5 தக்காளி பழத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் போட்டு ஊற்றிட்டு நமக்கு நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ காரம் எல்லாமே நம்ம போட்டாச்சு, புளிப்பு போட்டாச்சுங்க. புளிப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளியை நம்ம அரைச்சி போட்டிருக்கிறதுனால. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் நீங்கள் போட வேண்டாம். இதை வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்படி ஆயில் பிரிஞ்சு வர்ற அந்த நேரத்தில் நமக்கு பொரித்து வச்சுருக்க மீன் துண்டுகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே மீனுக்குள்ளே இறங்கி நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பொரித்து வச்ச மீன் துண்டுகள் எல்லாமே நம்ம போட்டாச்சு. இது எல்லா இடத்துக்கும் மசாலா படுற அளவு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். முள் மீனாக இருந்தால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக கிண்டணும், மீன் வந்து உடஞ்சிடக்கூடாது. இது நான் முள் இல்லாத வஞ்சர மீன் எடுத்துருக்கிறதுனால நமக்கு எப்படி கிண்டினாலும் உடையாதுங்க. பாருங்கள், அவ்வளோதான். கிண்டி விட்டு நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி விட்டுறலாம். இது செஞ்ச உடனே சாப்பிட்றத விட ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா மசாலாலாம் இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஒரு செமி கிரேவி ஃபிஷ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.